மொபைலை இந்த மாதிரி வச்சு விளாக் எடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஆட்டையை போட்டுருவாங்க மொபைல்லாம். அதான் இருக்கு கல்யாண வீடு உள்ள போய் சாப்பிடலாம். நம்ம இப்போ பார்க்குற எந்த ஆக்ரா தான் இங்க உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் காலங்காலமா வாழ்ற ஆக்ரா. ஆனா இது எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. அதான் பஸ் ஸ்டாப்பு. இது டெம்பரரி பஸ் ஸ்டாப் தான். ஆனாலும் ஃபுல்லா ஆடு மாடு எல்லாமே குள்ள கிடந்து இருக்கு. மக்கள் அதோட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்ரா சிட்டி ஆஃப் லவ், தாஜ்மஹால் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஆக்ராலே ஃபேமஸான ஒரு பிளேஸ் பிச்சிலிக்கருங்க ஒரு இடத்துல இருக்கும். இங்கே வந்து நம்ம எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுமே ட்ரை பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயினில் வரும்போது அவ்வளோ பெருசாக நல்லா சாப்பிடவே இல்லை. ஃபுட் எல்லாமே ஒஸ்ட்டு. ஆனால் இங்கே ஓரளவுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் நல்லாயிருக்கும். அதான் ட்ரை பண்ண போகிறோம். இங்கே நமக்கு ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே எப்போ வந்தாலுமே அங்கே போய் சாப்பிட்றேன். மொபைலை இந்த மாதிரி வச்சு விளாக் எடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஆட்டையை போட்டுருவாங்க மொபைல்லாம். இங்கே ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் காலி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன அந்த பூரி ஃபேமஸ் கடையில் பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க. 70 rupees. எங்க போக அப்படி எப்படி எதுவும் தெரியல. சும்மா நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி பார்த்தா இங்கே ஒரு கல்யாண ஊர்வலம் வந்துட்டு இருக்கு கைஸ். பொண்ணு மாப்பிள்ளாம் குதிரை வண்டி தான் அப்படி ஊர்வலமாக ட்ரம்ஸோட போயிட்டு இருக்காங்க. வேற லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. அதான் இருக்கு கல்யாண வீடு உள்ள போய் சாப்பிடலாம். ஆனால் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம், அதனால போகண்டாம். இதுதான் கைஸ் நம்ம எடுத்திருக்க ஹாஸ்டல். எல்லாமே டார்மெண்ட்ரி செட்டப் தான். 10 டார்மெண்ட்ரி நமக்கு இந்த டார்மெண்ட்ரி எடுத்துருக்குங்க. இது கரெக்டாக 223 வந்துச்சுங்க. நம்ம அதான் இனி இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு போய் ஃபுல்லாகிறோம் ஸ்லோர் பண்ண வேண்டியதாங்க. இங்கே ஃபேன் இருக்குது, அதே மாதிரி லைட்டு இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. பை, குட் நைட். ஆக்ராவோட மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கோம் கைஸ். ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது கைஸ். மொத்தமாக இந்த மெட்ரோவே ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரு 4 பேர் தான் இருக்கும். இதுதான் எண்டிங் பாயிண்ட் நினைக்கிறேன். தாஜி ஸ்டேட் இருந்து மன்கே மசூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நம்ம போனோம். நம்ம அங்கே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுவோம் காசு. யாரும் ஏசக்கூடாது மட்டோட வீடியோ இருக்கு தெரியுது பாருங்க. செம்மையா இருக்குது இந்த மெட்ரோல போய். சிட்டி வியூ பார்க்கலாம், சிட்டி அப்படி இருக்குது. ஆனா இங்க பாருங்க, எந்த ஒரு வீட்லயும் பூசை கூட இல்லை. அப்படியே செங்கல் பூசலாமையே வச்சிருக்காங்க எல்லா இடங்களும். இந்த பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் மட்டும்தான் ஓரளவுக்கு இதா இருக்குது. மற்றபடி மக்கள் வாழ்றதுலாம் பாருங்க வெறும் செங்கல் தான், பூசை கூட இல்லை. நார்த் இந்தியாவில எல்லா இடங்களும் இப்படிதான் இருக்குது. அது இருக்குன்னு தெரியலைங்க. பாருங்க தாஜ்மஹால் மட்டும்தான் இருக்கு. எல்லாருமே இதுல கூட சொல்லி வச்சாங்க குப்பை ஆகாம இருக்குமா, அதுக்காக நல்லா இருக்கு. இதே மாதிரி எல்லா ஸ்டேஷன்லயும் வச்சா நல்லா இருக்கும். நம்ம அந்த டெல்லி ஸ்டேஷன்ல பார்த்தோமே ஃபுல்லா குப்பை காடா ஆக்கியிருந்தாங்க. இங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்ராவை பாருங்க. நினைச்சே கடுப்பாக்கி விட்டுருவானுங்க. பாருங்க எப்படி ஆகும். அந்த ஆக்ரா சிட்டி ஃபுல்லா ஆட்டோ தான். அதான் ஆக்ரா போர்ட். ஆல்ரெடி போன வருஷமே நான் போயிருப்பேன். இப்போ எனக்கு ட்ரெயின் லேட் ஆயிட்டு, ஏன்னா நம்ம கிளம்ப போறோம். ஒரு சைடு ஆக்ரா பார்த்துருப்பீங்க, நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இது இன்னொரு சைடா ஆக்ரா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் தான். நம்ம காலையில பார்த்தது ஒரு ஆக்ரா. மோஸ்ட்லி அங்க வந்து டூரிஸ்ட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க.
நெய். ஆனா நம்ம இப்போ பார்க்குற இந்த ஆக்ரா தான் இங்க உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் காலங்காலமா வாழ்ற ஆக்ரா. ஆனா இது எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. இதுக்கு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் நம்ம காரணம் சொல்லுதோமோ அதே அளவுக்கு இங்க உள்ள லோக்கல் பீப்புள்ஸும் காரணம் தான். ஒழுங்கா சிவிக் சென்ஸோட எதுவுமே பண்ணாம இருக்காங்க. அதனால நம்ம கவர்மெண்ட மட்டுமா குறை சொல்ல முடியாது. இங்க பாருங்க, சாக்கடையே குப்பைக்குழி எல்லாம் ஒண்ணுதான். ஊர்ல பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலயோ என்னமோ தெரியல இங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணாம வச்சிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இந்த ஊரோட ஸ்பெஷலான ஃபுட்டை வந்து ட்ரை பண்ண போறோம். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் நம்ம போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வாங்க போறோம். ஃபுட்டு தான் இங்க செமையா இருக்கும் ஆக்ரால. இங்க ஃபுல்லாவே டுக் தான். எங்க போனீங்கன்னா டுக் தான். இது வந்து ஆக்ரால இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. இது வந்து பிஜ்லிகர். இங்க இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப். அதான் நம்ம மெட்ரோ வந்தோம். மெட்ரோ எவ்வளவு கிளீனா இருந்துச்சு. ஒரு மெட்ரோவை அவ்வளவு கிளீனா வச்சிருக்க அந்த நிர்வாகத்தினால இந்த பஸ் ஸ்டாப்பை அவ்வளவு கிளீனா வச்சுக்கிட முடியல. மக்களும் காரணம் தான். ஆனா மக்கள் மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. அதான் பஸ் ஸ்டாப்பு. இது டெம்பரரி பஸ் ஸ்டாப் தான். ஆனாலும் ஒரிஜினல் பஸ் ஸ்டாண்டா இருந்தோம் அப்பதான் இருக்கும். அது இந்த இடத்துல இதான் ஒரிஜினல் பஸ் ஸ்டாண்ட். இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இது மெட்ரோ ஸ்டேஷனு. இங்க எந்த அளவுக்கு மக்கள் பிரிவிலேஜா இருக்காங்களோ அதை விட அதிகமான அளவுக்கு இங்க உள்ள நிறைய மக்களுக்கான கல்வியே போய் சேரல. லாஸ்ட் ஜெனரேஷன்ல இந்த ஜெனரேஷன்லயாச்சும் எல்லாமே போய் சேருதா அப்படிங்கிறத நம்மளோட ஆசை. போய் சேருதாங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்க்க முடியுங்க. எனக்கு தெரிஞ்ச இதை பத்தி ரொம்ப ரொம்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ். मैं 2 प्लेट एक प्लेट पूरी. हेलो, एक प्लेट पूरी सब्जी. சூப்பரா இருக்குங்க. இவ்வளவு கூட்டம் இங்க இருக்கிறதுக்கு ஒருத்தான பூரி நல்லா இருக்கு. சாப்பிட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணேன். ஃபுல்லா ஆடு மாடு எல்லாமே குள்ள கிடந்து இருக்கு. மக்கள் அதோட சேர்ந்து தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு ஆக்ரா பயங்கர இதா இருக்குது, இன்னொரு சைடா பாக்குறா இப்படி இருக்குது. சோ சேட். அவனோட அடுத்த ஒரு டிஷ் தான் இது. कितना 10 रुपए एक पीस. इधर नाम भैया, इधर नाम मक्खन तरबूज. मक्खन तरबूज. எல்லாம் இப்போ டேஸ்ட் பண்ண போறோம் கைஸ். அதான் நமக்கு ஆக்ராலே நம்மளோட ஃபேமஸான டிஷ் தான். பயங்கரமா இருக்கும். எதுன்னு பார்ப்போம். வேற லெவல்ல இருக்குது. அந்த கான்ட்டுக்கு போகணும். ஆக்ரா கேன் கேன் கேன். இங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க முதல் கொண்டு எல்லாருமே பான் மசாலா போடுறாங்க. இந்த பாட்டி கையில் இருந்து பான் மசாலா வாங்கி இங்கே உள்ள இருக்க ஒரு பையா வச்சுட்டு இருக்காரு. எப்படி போயிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே துப்பிடுவாங்க. ऑनलाइन पेमेंट भैया 15 रुपीज. ओके, अदर है ऑनलाइन पेमेंट नहीं है तो कोई बात. ओके भैया, थैंक यू. நம்ம கிட்ட 15 ரூபா தான் சேஞ்ச் இருந்துச்சு. 15 ரூபா கொடுத்தோம். சரி ஓகே அப்படின்ட்டாரு. ஆன்லைன் பேமெண்ட் இல்லை.
ஆக்ரா சிட்டி ஆஃப் லவ், தாஜ்மஹால் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பளம் ஒன்று வாங்கியிருக்கோம் 10 ரூபா. அவர் 90s கிட் மிட்டாய் தான் வச்சிருக்காரு. பார்ப்போம். இந்த மிட்டாய் ஒன்று வாங்கியிருக்கோம் 90s கிட். இதான் ஆக்ராவோட ரயில்வே ஸ்டேஷன், ஆக்ரா காண்ட் ரயில்வே ஸ்டேஷன். இங்க இருந்து நம்ம நேரா இப்போ எங்க போக போறோம்னா டெல்லிக்கு போக போறோம். வாங்க போறோம். நேரா டெல்லி போய் நான் vlog கண்டினியூ பண்றேன் guys. அவ்வளவுதான். இதோட பாய் பாய் ஆக்ரா.